Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விதி 29/29A அதில் தான் தலையிட முடியும். ஒன்று. இரண்டாவது பேரா 15. இந்த இரண்டு விதத்தில் தான் தேர்தல் ஆணையத்திற்கு கட்சியினுடைய உள்விவகாரங்களை தலையிட வேண்டும் முடியும். அதில் 29 சப்செக்ஷன் 9A அதிலே பிரிவு 9 மட்டும்தான் தலையிட முடியும். தலையிட முடியாது. அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் என்றால், ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கத்திலேயோ ஒரு கட்சியிலேயோ ஏற்படுகின்ற மாற்றங்கள், தலைமை அலுவலகத்தை மாற்றுவதோ இல்ல அந்த கட்சியில் இருக்கிற விதிகளை மாற்றுவதோ, எந்த நிர்வாகிகள் மாற்றம் இருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி தெரிவிக்கப்பட்ட அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் 29A பிரிவு 9 கீழே தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கின்ற அதிகாரம். மாற்றங்களை பதிவு செய்வது மட்டும்தான் தேர்தல் அதிகாரம். இரண்டாவது அதிகாரம், ஒரு கட்சியிலே பிளவு ஏற்பட்டாலோ குழுக்களாக பிரிந்தாலோ, அப்படி பிளவு ஏற்படுகின்ற போது குழுவாக பிரிகின்ற போது அதில் பிளவில் இருக்கின்ற ஒரு குழுவாக இருந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் தான் அந்த கட்சி என்று உரிமை கோரினால், அப்படி கோரப்படுகிற அந்த மனுவின் மீது விசாரிக்கிற அதிகாரம் பேரா 15 முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இந்த இரண்டு விதிகளையும் சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்றம் 29A என்பது ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். கட்சியினுடைய விதிகளை மாற்றங்களோ திருத்தங்களோ எந்தவித மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அதை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சியினுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்படி இருந்தால் நீங்க அந்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த மனு எந்த விதியின் கீழ் வருகிறது என்று நீங்கள் பார்க்கப்பட வேண்டும். 29A கீழ் வந்தால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. உள்கட்சி விவகாரம் வந்தால் விசாரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுவே அந்த மனு கட்சியிலே பிளவுபட்டிருக்கிறது, நாங்கள் தான் அந்த உண்மையான கட்சி என்று அந்த மனு இருந்தால், அந்த மனுவுடைய முறையாக இருந்தால் அது பேரா 15 விசாரிக்கிறதற்கு அதிலே முதல்ல தேர்தல் ஆணையம் சாட்டிஸ்பை ஆகணும். பேரா 15 2 இருக்கிறது. முதல்ல இது பேரா 15 வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதிலே அவர்கள் தேர்தல் ஆணையம் திருப்தி அடைய வேண்டும். அதற்கு பிறகுதான் அது விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும். இது 2 தீர்ப்பை தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்து, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னும் சரியாகணும், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக தன்னுடைய உத்தரவுகளை சொல்லியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நடந்த தேர்தல் ஆணையத்தின் முன் நடைபெற்ற விசாரணையிலே எங்கள் தரப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து மனுக்களும் நீக்கப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், தொடர்பில்லாதவர்கள் கொடுத்திருக்கிற அனைத்து மனுக்களுமே இந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், கட்சியினுடைய ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களை திருத்தங்களை பற்றி சொல்லுகிறது. இந்த திருத்தங்களை உச்சநீதிமன்றம் வரையும் சென்று சரி என்று சொல்லிருக்கிறது. எதுவாக இருந்தாலும், ஒன்று, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற வழக்கிலே தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை. 2, உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனைத்து மனுக்களும் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்திய நிலையில் அது ராஜலான பிறகு அது குறித்து விளக்கமளித்து வருகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.
பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் ஒய் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.